முடிஞ்சிருக்கும். இந்த டைமுக்கு பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சிருக்கும். எதுக்காக எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரங்களை முடிக்கிறாங்க தெரியுமா? இருக்கிற ஒரு ஆள் எதுக்காக இன்னொரு மூளைக்கு வந்து மேடையெல்லாம் போட்டு தன் கட்சியை பத்தி பெருமையா பேசணும்? கம்பெனி அதிகமா காசு கொடுத்துருப்பாங்க. தேர்தலில் விலைவாசியெல்லாம் ஏறி கிடக்கு. ஏழை மக்களுக்காக நாடு முன்னேறத்துக்காக நடக்கிற எலெக்ஷன் அது. உச்சகட்ட தேர்தல் இது. எல்லாம் மக்களை வந்து கடமையை கரெக்டாக செய்யணும். இப்போ காசை வாங்கிங்க, ஆனா ஒரு நல்ல கட்சிக்கு ஓட்டு போட்டுங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல நல்லதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலே அங்க வந்து சண்டை போடுறதுக்கு தான் ஆட்கள் அதிகம். முடிஞ்சு பார்த்தா அவர் தான் ஜெயிச்சாராம். அப்படிப்பட்ட வரலாறுகள் வெளிநாடுகள்ல இருக்கு. இப்ப பேசாம விட்டோம்னா அடுத்த 5 வருஷத்துக்கு பேசவே முடியாது. இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கல்ல, இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஆட் கண்டிப்பாக ப்ளே ஆகிருக்கும். சாதாரணமாக யூடியூப்பில் ஒரு வீடியோவுக்கு முன்னாடி ஆட் வந்துச்சுன்னா அந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு யூடியூப் காசு கொடுக்கும். ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் அரசியல் சம்மந்தப்பட்ட ஆடாக வந்துச்சுன்னா அந்த யூடியூப்புக்கு அந்த கம்பெனி அதிகமாக காசு கொடுத்துருப்பாங்க. எதுக்காக? ஹலோ காய்ஸ், தமிழ்நாடு வெற்றி நடைபோடும் தமிழகமே, வெற்றி ஏந்திய தமிழ் சுடரை தமிழர் மனங்களில் வெற்றி நடைபோடும் தமிழகம். தலைவர் ஏந்திய வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கேள்விகளோட ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வியை இவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். எதிர்த்து நிக்கிறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப எல்லாம் தான் என்ன செய்ய போறோம்னு சொல்றதை விட மற்றவங்க இதை செய்யலை, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு குறை சொல்றாங்களே எதுக்காக? தமக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களேன்னே தெரியாம செலவு பண்ணி வாகனங்கள்லாம் வச்சு பிரச்சாரம் பண்றாங்களே, அது எதுக்கு? இப்போ எலெக்ஷன் சொன்ன உடனே இவங்க தான் ஓட்டு போடணும், இவங்களுக்கு போடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருப்போம். அப்போ எனக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னே தெரியாம எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் எதுக்காக இன்னொரு மூளைக்கு வந்து மேடையெல்லாம் போட்டு தன் கட்சியை பத்தி பெருமையா பேசணும்? சம்மந்தமே இல்லாத ஒரு யூடியூபர் எதுக்காக பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் உட்கார வச்சுட்டு அப்புறம் நான் எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இப்ப பேசாம விட்டோம்னா அடுத்த 5 வருஷத்துக்கு பேசவே முடியாது. அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்துடலாமா? தேர்தலில் விலைவாசியெல்லாம் ஏறி கிடக்கு. நல்லவங்களா பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுங்க மக்களான்னு சொல்கிறேன். எல்லா எலெக்ஷனுங்க அது. இது வந்து ஏழை மக்களுக்காக நாடு முன்னேறத்துக்காக நடக்கிற எலெக்ஷன் அது. இது ஜனங்கள் வந்து நல்லா ஆராய்ஞ்சி மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் என்ன போடணும் யோசனை பண்ணி போடுற ஒரு எலெக்ஷன் இது. இது மக்களுக்கு வந்து நல்லது செய்ய அரசு தான் அமையணும். இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் ஒத்துழைக்கணும். இந்திய அளவில் வந்து அது வந்து எல்லாம் வெற்றி பெறணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனா இந்த தேர்தலை பத்தி என்னென்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் வந்து உச்சகட்ட தேர்தல் இது. எல்லாம் மக்களை வந்து கடமையை கரெக்டாக செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மத்தியில் நிலையான ஆட்சி வர வேண்டும். அதனால உங்கள் கடமையை எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட வீணாக்க கூடாது. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் 40% தான் ஓட்டு பதிவாகுது. அங்கே படித்தவர்கள், வழக்கறிஞர்கள், பட்டப்பட்டவர்களாம் இருக்கிறாங்க சென்னையில். ஆனால் சென்னையில் வந்து வாக்குப்பதிவு கேட்டிங்கன்னா 40% தான். 80% 70% வரல. ஏன்னா பாமர மக்கள் தான் ஓட்டு சரியாக வழங்குகிறார்கள். அப்பாவி மக்கள், பாமர மக்கள் தான் ஓட்டு கரெக்டாக செயல்படுறார்கள். படித்தவர்கள்லாம் சரியாக செயல்படவில்லை. ஆனால் ஓட்டு வந்து நீங்கள் யாரும் காசு கொடுத்தாலும் வேண்டாம் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? காசை வாங்கினா நம்ம தன்மானத்தை இழந்த மாரி அது. புரியுதா உங்களுக்கு? காசை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் தன்மானத்தை இழந்த மாரி. நம்ம ஜனநாயக கடமையை கரெக்டாக செய்யணும். எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் 19ஆம் தேதி காலை சென்று உங்கள் வாக்குகளை சரியாக செயல்படுத்துங்கள். நம்ம தேசம் வளர வேண்டும். இந்திய தேசம் உள்ளத்தை வல்லரசாக வேண்டும். நிலையான ஆட்சி பெற வேண்டும். உங்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறது ஜனநாயக கடமைன்னு சொன்னாங்க. அப்புறம் காசு வாங்காம ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. இப்போ காசை வாங்கிங்க, ஆனா ஒரு நல்ல கட்சிக்கு ஓட்டு போட்டுங்கன்னு சொல்றாங்க. நல்ல கட்சி அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நம்ம ஊர்ல நல்லது பண்றதுக்கு யார் வந்தாலுமே நமக்கு பிடிக்காதே. அவங்க இருக்கும்போது அவங்கள உதாசீனப்படுத்திட்டு அவங்க இல்லாதப்போ
தங்கத்தை தகரம் நினைச்சிட்டோம்பா, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாம்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஆட்கள்ல நாம. இப்போ வெளிநாடுகள்ல எல்லாம் குத்து சண்டைக்குன்னு ஒரு போட்டி வைக்கிறாங்களா, அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம் வருவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சண்டை நடக்காது, குத்து சண்டையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல நல்லதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலே அங்க வந்து சண்டை போடுறது தான் ஆட்கள் அதிகம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இப்ப அமெரிக்கால ஒரு நபர் எலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சாரமுமே அவர் பண்ணல. ஆனா ரிசல்ட் முடிஞ்சு பார்த்தா அவர் தான் ஜெயிச்சாராம். அப்படிப்பட்ட வரலாறுகள் வெளிநாடுகள்ல இருக்கு. ஏன்னா அந்த மக்களுக்கு தெரியுது யார் நமக்கு நல்லது பண்ணுவாங்க நல்லது பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா ஒரு 5 வருஷம் ஆட்சியில இருந்த ஒரு நபர்களே என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுமே அடுத்த வருஷம் அவங்களே வர்றாங்க, இல்லைன்னா அதை விட மோசமான இன்னொருத்தவங்க வராங்க. இப்படின்னு மாறிக்கிட்டே இருந்தா இங்க உள்ள மக்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? இப்ப இவ்வளவு நாள் பிரச்சாரம் நடந்துச்சு இல்லையா, பிரச்சாரத்துல தான் என்னென்ன பண்ண போறோம்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. மற்றவங்க என்னென்ன பண்ணாங்க இவங்க என்னென்ன பண்ண மாட்டாங்கன்னு கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாங்க. அத்தனையும் நம்ம கேட்டுட்டோம். இப்போ பிரச்சாரம்லாம் முடிஞ்சிருக்குல்ல, ஐ திங்க் பிரச்சாரம் முடிஞ்சிருக்கும். இந்த டைமுக்கு பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சிருக்கும். எதுக்காக எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே பிரச்சாரங்களை முடிக்கிறாங்க தெரியுமா? அவங்கவுங்க என்னென்ன பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு நாள் நல்லா யோசிச்சு நமக்கான தலைவனை நாம தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ நான் சொல்றதால எல்லாம் மாறிடுமான்னா தெரியல, ஆனா மாறும். நாம மாறினா கண்டிப்பா மாறும். நான் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவா பேசல, கொஞ்சம் சிந்திங்கன்னு தான் சொல்றேன். ஓட்டு போடுறதுக்கு அந்த ஓட்டு பூத்துக்கு முன்னாடி 1 நிமிஷம் லைன்ல நிக்கிறோம்ல, அந்த 1 நிமிஷம் யோசிச்சா கூட ஒரு சரியான தலைவரை நாமளால தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நான் சொல்ல என்னதான் சொல்ல நினைச்சு இந்த வீடியோ ஆன் பண்ணணும் அந்த விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை வேற ஏதாவது விஷயங்களை சொல்லணுமா, இல்லை மறந்துட்டால மாற்றி சொல்லிட்டுனாங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் இந்த எலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெய்ஹிந்த். வணக்கம், என் பேர் அருண்குமார். இப்போ வர 19ஆம் தேதி நம்ம நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் பாராளுமன்ற தேர்தல்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஓட்டு போடுறது. ஆனால் அந்த ஓட்டை ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், யாருக்கு போடுறோம் அப்படிங்கிற காரணத்தையும் அதுக்கான அவசியத்தையும் மக்கள் உணரலன்னு தான் நான் சொல்கிறேன். மக்கள் எல்லாருமே அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு உறுப்பினரை தேட மாட்டுறாங்க. யார் அதிகபட்ச பணம் கொடுப்பா, யார் அதிகபட்ச பொருட்களை கொடுப்பாங்க, யார் இலவசங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம எல்லாருடைய பார்வையும் நம்ம எல்லாருடைய கண்ணோட்டமும் இருந்துகிட்டு இருக்கு. அது நம்மளை மட்டும் இல்லை, நம்ம பின்னாடி வரக்கூடிய எல்லா சந்ததியுமே பாதிக்கும். அதனால காசு வாங்காம நேர்மையான முறையில் நமக்கு வேலை செய்கிற ஒரு லேபர், மக்களவைக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய மக்கள் பிரதிநிதிங்கிறவர் ஒரு லேபர், அவரை தேர்ந்தெடுங்க. பணம் வாங்காம நேர்மையா ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து நாட்டை காப்பாற்றுங்கள்.